உங்க வறுமை மாறப்போகிறது, உங்க கடன் பிரச்சனை மாறப்போகுது, உங்க தரித்திரம் மாறப்போகுது. ஆமாங்க, நாங்க இயேசுவின் இடத்துல பெற்றுக்கொண்ட அந்த நன்மையை தான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்ல வந்திருக்கிறோம். என் வாழ்க்கையில கூட அப்படிதான் இன்றைக்கு நான் இங்க ஜீவனோட சாட்சியா நிக்கிறேன்னா அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம் தாங்க. எனக்கு ஒரு நாள் பைக்ல சென்று கொண்டு இருக்கும்போது எனக்கு விபத்து ஏற்பட்டது. தெரியாத நான் சரியா வண்டி ஓட்ட முடியாத என்ன ஆயிடுச்சுன்னா, நான் பஸ்ஸுக்கு அடியில நானும் என் வண்டியும் பஸ்ஸுக்கு அடியில வீலுக்கு சென்டரா உள்ள போயிட்டோம். அந்த நேரத்துல கொஞ்சம் ஏமாந்து இருந்தா அந்த நேரமே என் உயிர் எழுந்து போயிருக்கும். இன்றைக்கு நான் ஜீவனோடு இருக்கிறேன்னா அதுக்கு இயேசு கிறிஸ்து தான் காரணம். எப்படின்னு சொல்றீங்களா? நான் அந்த இடத்துல மீண்டு வர முடியாத ஒரு சூழ்நிலையில இருந்தேன். எனக்கு ஒரு நிமிஷம் என்னுடைய குடும்பம் எனக்கு நினைவு வந்தது. என் பிள்ளை, என் மனைவி, என் பிள்ளைங்க எப்படி நான் இல்லாம வாழ்வாங்கன்னு சொல்லி அந்த நேரத்துல எனக்கு கிடைச்ச ஒரே எனக்கு கிடைச்ச ஒரே நம்பிக்கை யாருன்னு சொன்னா இயேசு. நான் ஒரே வார்த்தை தான் சொன்னேன், இயேசுவே அப்படின்னு சொல்லி சொன்ன அந்த ஒரே வார்த்தையில நான் எப்படிதான் அந்த பஸ்ஸுக்கு அடியிலேருந்து நான் வெளியே வந்தேன்னு தெரியாது. வண்டி மட்டும் தான் பஸ்ஸுக்கு அடியில் இருக்குது. நான் மட்டும் வெளியே வந்து நேராக எழுந்து நின்று அந்த பஸ்ஸுக்கார பார்க்குறேன். அவங்க எல்லாருமே ஆச்சரியமா பார்க்குறாங்க. எல்லாமே நினைச்சாங்க அவ்வளோதான், இவன் கதை முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு என்ன ஜீவனுள்ள சாட்சியா இந்த இடத்துல நிக்க வச்சிருக்கிறாருங்க. உங்க பிரச்சனை மாறணும்னா ஒரே வார்த்தை தான், இயேசுவே என் பிரச்சனையை மாத்துங்க, இயேசுவே என்னுடைய கடன் பிரச்சனையை மாத்துங்க, இயேசுவே எனக்கு நிம்மதி இல்லை நிம்மதியை கொடுங்க, இயேசுவே எனக்கு சமாதானம் இல்லை எனக்கு சமாதானத்தை கொடுங்க, இயேசுவே என்னுடைய பிள்ளை இது மாதிரி பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருக்கிறான், என் பிள்ளையோடைய வாழ்க்கையை மாற்றுங்க, என் பிள்ளை நல்லவனா வாழணும், என் கணவர் குடிப்பழக்கத்திலிருந்து விடுதலை பெறணும், நான் என் கடன் பிரச்சனையில மாறணும்னு சொல்லி இந்த நாளில நீங்க நான் சொன்னது போலவே உங்களுக்கு ஒரே வார்த்தை தாங்க, இயேசுன்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லி இயேசுவே என்னுடைய பிரச்சனையை மாத்துங்க நீங்க சொல்லி பாருங்க. நிச்சயமா இந்த நாளில உங்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விடுதலை தர அவர் வல்லவராக இருக்கிறார். இயேசு தாங்க இந்த உலக ரட்சகர், இயேசு தாங்க உங்களுக்கு பாவங்களை போக்க வந்தவர், இயேசு சொல்றாரு நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன்னு சொல்லி